ஆளுங்கட்சி பலத்தோட திமுக, ஆண்ட கட்சின்ற பலத்தோட அதிமுக, முக கவர்ச்சியோட தாவேகா. ஆனா இது எதுவுமே இல்லாம இந்த 4 முறை தேர்தல் போர்க்களத்துல ஒரு அண்டர் டாகா நாம் தமிழர் கட்சியும் திரு சீமான் அவர்களும். இப்படி இருக்கும்போது தேர்தலுக்காக உழைக்க நான் ரெடி, நீங்க ரெடியா? நம் மண் மொழி மக்களை காக்க நான் ரெடி, நீங்க ரெடியா? திராவிட மாடல் 2.0க்கு நான் ரெடி, நீங்க ரெடியா? 7வது முறையும் நாம தான், இனி எப்பவுமே நாம தான் அப்படின்னு சொல்லி திரு மு க ஸ்டாலின் அவர்கள். அதிமுக பாஜக கூட்டணியில் இணையும் தாவேகா. பவன் கல்யாண் பேசுறாரு, ஜெகன்மோகன் ரெட்டி அறிவுரை சொல்றாரு அப்படின்னு சொல்லி வந்து வேற போயிட்டு இருக்கு. தன்னோட 2 வருஷ அரசியல் பயணத்துல திரு விஜய் அவர்கள் எண்ணற்ற மிஸ்டேக்ஸை பண்ணியிருந்தாலும் அதிமுக பாஜக கூட்டணி சூசைடு மிஸ்டேக்கை திரு விஜய் அவர்கள் பண்ண மாட்டாருன்னு சொல்லி நான் 99% நம்புறேன். ஆனா அந்த 1% அவர் என்ன பண்ணுவாருன்றத அவரு தான் முடிவு பண்ணணும். எது எப்படி இருந்தாலும் வரலாற்றை மாத்தி தொடர்ந்து 2வது முறை ஆட்சியை பிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள். 8 தோல்வி பழனிசாமி 10 தோல்வி பழனிசாமி என்ற பேரை போக்குறதுக்காக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். சினிமாவில மட்டும் நான் பக்கா மாசு இல்ல, அரசியல்லையும் நான் பக்கா மாசு தான் அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்காக திரு விஜய் அவர்கள். 2010 இருந்து கட்சி அரசியல் இருக்கீங்க, 2016 இருந்து தேர்தல் அரசியல் இருக்கீங்க, 1, 3, 6, 8 சொல்லி 1% வாங்கிருக்கீங்க. ஆனா ஒரு எம்எல்ஏ கூட இல்ல, ஒரு எம்பி கூட இல்ல கழகத்தை தீக்க வேண்டிய கட்டாயத்துல திரு சீமான் அவர்கள். இப்படி 4 முனை போட்டியில இருக்க ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஒரு கட்டாயம் இருக்கிறதுனால இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் ரொம்பவே சுவாரஸ்யமான தேர்தல் தான் இருக்கு. ஒரு கட்சியோ இல்ல ஒரு தனிநபரோ ஒரு தேர்தலை ஜெயிக்கணும் பல விதமான காரணிகள் இருக்கு. தனித்து போட்டிடுறாங்களா, கூட்டணியா போட்டிடுறாங்களா, கூட்டணியில எந்த தொகுதியில போட்டிடுறாங்க, அதுக்கு ஆப்போசிட் கேண்டிடேட் யாரு, என்ன சின்னத்துல போட்டிடுறாங்க, ஜாதி மதம் பணம் அந்த தொகுதி சார்ந்த பிரச்சனைகள்னு சொல்லி ஒரு தேர்தல் முடிவில் எண்ணற்ற காரணங்கள் தீர்மானிக்க போகுது. ஆனா நான் அடுத்து சொல்ல போற விஷயம் ரொம்பவே பழமையான விஷயம், பல பேர் சொன்ன விஷயம் தான். அது என்னன்னா, ஜெயிச்சவரை சப்போர்ட் பண்றது பெரிய விஷயம் இல்ல, ஜெயிக்க போறான்னு தெரிஞ்சு சப்போர்ட் பண்றதும் பெரிய விஷயம் இல்ல. ஆனா நம்ம சப்போர்ட் பண்றவரை ஜெயிக்க வைக்கிறது தான் பெரிய விஷயம். அதன் அடிப்படையில 2026 சட்டமன்ற தேர்தலில் திரு சீமான் அவர்கள் எப்படியாவது ஜெயிக்க போறது இல்லை. அதனால ஜெயிக்காதவருக்கு ஓட்டு போட்டு நாம எதுக்கு நம்மளோட வாக்குகளை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களோட மைண்ட் செட் ஜெயிக்க போதா இல்ல வெற்றியோ தோல்வியோ திரு சீமான் அவர்களோட தம்பிகளும் தங்கைகளும் ஒண்ணு சேர்ந்து தான் சப்போர்ட் பண்ற திரு சீமான் அவர்களை ஜெயிக்க வைக்கிறதுக்காக களத்துல இறங்கி கடுமையான உழைப்பை போட்டு திரு சீமான் அவர்களையும் நாம் தமிழர் கட்சியையும் ஜெயிக்க வைக்க போறாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம்.